பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகை வைஷு. இன்னைக்கு என்ன கேஸ்க்காக வந்திருக்கோன்னா, விஜய் டிவி புகழ் நாஞ்சில் விஜயன் அவர்கள் கடந்த 7 வருஷமா என் கூட தொடர்பில் இருந்தார். இப்போ ரீசெண்டாக என் கூட தொடர்பு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி என்னை மனதளவில் ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு. எனக்கு அது ஏன்னு தெரியல. எனக்கு நீதி கிடைக்குமான்றதே எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது. நான் சார்கிட்ட போகும்போதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு திருநங்கைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும்ன்ற லீகலாக மூவ் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த தருணத்தில் ஜாய் கிறிஸ்டினாவுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த முடிவை நான் எடுத்தேன்னா அதுக்கு காரணமே அவங்க தான். ஏன் அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் பீப்புள் அவங்க அப்படி இருந்து இப்போ இவங்க கிட்ட கேட்டு கர்ப்பமாகி இருந்த ஒருத்தவங்களாலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிக் பர்சன் அப்படின்றதுனால. அப்போ எனக்குமே அந்த டவுட் இருந்தது. ஏன்னா நான் ஒரு திருநங்கையாக இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கே நியாயம் கிடைக்கல, ஒரு கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் அதில் சார்கிட்ட போய் பேசும்போது சார் சொன்னார், கண்டிப்பாக சட்ட ரீதியாக நம்ம போகலாம் மேம், நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு. அதனால தான் நாங்கள் கமிஷனர் சாரையும் ஏசி சாரையும் பார்க்கறதுக்காக போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். எனக்கு மனதளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் எனக்கு ஒரு கடந்த 11 வருஷமாக ஃப்ரெண்டு. அவர் எனக்கு ஒரு 11 வருஷமாக பழக்கம். அது ரீசெண்டாக தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். இப்படி சொல்லலாமான்னு தெரியல, பட் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க தயவுசெய்து. அப்படியும் இருந்திருக்கேன். ஏன்னா ஒரு பெண்ணுனா கர்ப்பமாக இருக்காங்கன்னு காட்ட முடியும். ஒரு திருநங்கைன்னும் போது நான் எதை காட்டுறது, எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான். இல்லை, துன்புறுத்தினாருன்னு நான் சொல்லலை சார். அவர் கூட நான் இருந்திருக்கேன்னு சொல்ல வரேன். அவர் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன், மனைவியா வாழ்ந்திருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு சொன்ன விஷயம் ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் கூட ஒன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா, நான் திருநங்கைன்றதுனால இல்லை, எனக்கு சொசைட்டில நேம் கெட்டு போயிடுமோன்ற பயப்படுறேன் அப்படின்னு கேட்குறாரு. இதே திருநங்கைன்னு நான் முன்னாடி பழகும் போது அவருக்கு தெரியாதா, என் கூட ஒன்னா இருக்கும் போது அவருக்கு தெரியாதான்றது தான் எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் அவரை லீகலாகவும் போய் பார்க்கலான்னு நினைச்சா பேச மாட்டாரு, என்ன எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இதனால நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னோட ஒர்க் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்.